Hi friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு க்ளீனிங் டிப்ஸ். கேஸ் ஸ்டவோட பேக் சைட்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிறது பிரீத்தி டபுள் பர்னர் கேஸ் ஸ்டவ். இது வாங்கி ஒரு 15 வருஷம் ஆச்சு. பழைய மாடல் கேஸ் ஸ்டவ்ங்கிறதுனால இது நல்லா ஸ்ட்ராங்காக சாலிடாக லாங் லைஃப் வருது. இப்போ உள்ள கேஸ் ஸ்டவ் எல்லாம் லைட் வெயிட்டாக இருக்குது. பொதுவாக நாம் கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டரில் உள்ள ரெகுலேட்டரை ஆஃப் பண்ணிடுறோம். வாங்க இதோட பேக் சைடை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக கேஸ் ஸ்டவோட அவுட்டர் போர்ஷனை நம்ம டெய்லி குக்கிங் முடித்த உடனே நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருவோம். இன்சைட்லானா நம்ம டெய்லி க்ளீன் பண்ண மாட்டோம். நான் இந்த இன்சைட் போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணி ஒரு 4 மாதம் இருக்கும். இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு எடுத்து பார்த்தேன், ரொம்ப அழுக்காக இருந்தது. இது நான் எப்படி க்ளீன் பண்ணுறேங்கிறத உங்களோடலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி சிந்தட்டிக் வினிகர் எடுத்திருக்கேன். இந்த சிந்தட்டிக் வினிகர் எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். விலை ரொம்ப கம்மி தான். 750 ml 33 rupeesக்கு தான் வாங்கினேன். இதை ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஒரு காட்டன் எடுத்து அதை இந்த வினிகரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவோட எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுடலாம். வினிகரை எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நாம் கொஞ்சமாக பேக்கிங் சோடாவை எல்லா இடத்துலையும் போட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப சின்ன இடமா இருந்தால் அந்த இடத்துலலாம் நம்ம இந்த டூத் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சிக்கலாம். பேக்கிங் சோடாவும் வினிகரும் போட்டதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். பேக்கிங் சோடாவும் வினிகரும் நம்ம அப்ளை பண்ணி வச்சு இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அடுத்ததாக பாத்திரம் விளக்க யூஸ் பண்ணுற இந்த கம்பியை வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணலாம். இது மாதிரி நம்ம மந்த்லி ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உள்ளேயும் நல்லா க்ளீனாக இருக்கும். எல்லா இடத்தையும் கம்பி வச்சு தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு டவலை தண்ணியில் நல்லா டிப் பண்ணி எடுத்து அதை எல்லா இடத்தையும் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஈரத்துணி வச்சு தொடச்சதுக்கப்புறமா ஈரம் இல்லாத ஒரு டவல் வச்சு நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். ஈரத்தோடு வச்சிட்டோன்னா அங்கங்கே துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ட்ரை கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு பவுலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால நமக்கு திருப்பி துருப்பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சிட்டோன்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.